ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தேவா உம் அன்பை பாட. கோடான கோடி நன்மைகள் செய்தீர் தேவா நான் உம்மை பாட. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தேவா உம் அன்பை சொல்ல. கோடான கோடி நன்மைகள் செய்தீர் தேவா நான் உம்மை பாட. நல்லவரே நல்லவரே தினம் நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. நல்லவரே நல்லவரே தினம் நீர் செய்யும் நன்மைகள் ஏராளமே. இன்னும் துதிப்பேன் என்றும் துதிப்பேன் உம் அன்பை எண்ணி துதிப்பாடுவேன். இன்னும் துதிப்பேன் என்றும் துதிப்பேன் உம் அன்பை எண்ணி துதிப்பாடுவேன். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தேவா உம் அன்பை சொல்ல. கோடான கோடி நன்மைகள் செய்தீர் தேவா நான் உம்மை பாட. வல்லவரே வல்லவரே தினம் எனக்காக யுத்தம் செய்யும் வீரன் நீரே. வல்லவரே வல்லவரே தினம் எனக்காக யுத்தம் செய்யும் வீரன் நீரே. யார் எதிர்க்க கூடும் என்னை யார் ஜெயிக்க கூடும் என் ஜெயம் நீர்தானையா. யார் எதிர்க்க கூடும் என்னை யார் ஜெயிக்க கூடும் என் பலன் நீர்தானையா. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தேவா உம் அன்பை சொல்ல. கோடான கோடி நன்மைகள் செய்தீர் தேவா நான் உம்மை பாட. பரிசுத்தரே பரிசுத்தரே தினமும் பாதம் பணிந்திட கிருபை தாரும். பரிசுத்தரே பரிசுத்தரே தினமும் பாதம் பணிந்திட கிருபை தாரும். நிலையில்லா உலகில் நிரந்தரம் நீரே என்றும் உம்மை நம்புவேன். நிலையில்லா உலகில் நிரந்தரம் நீரே என்றென்றும் உம்மை நம்புவேன். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தேவா உம் அன்பை சொல்ல. கோடான கோடி நன்மைகள் செய்தீர் தேவா நான் உம்மை பாட. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி சோதனைகளை துதிகளை கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். நம்ம ஏசப்பா ரொம்ப 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 நல்லவங்க இல்லையா. இந்த 4 மாதத்தையும் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை நடத்தின விதங்கள் எண்ணி முடியாதது, விவரித்து சொல்ல நமக்கு முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ மரணங்கள்,
எவ்வளோ ஏராளமான பஞ்சத்தால், பெரும் வெள்ளத்தால், தண்ணியே இல்லாமல், பசியால், யுத்தத்தால், கொள்ள நோயால், ஆக்சிடெண்ட்டால் நிறைய மரணங்கள், நிறைய பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இல்லை. ஆனால் நம்மளை அவருடைய அளவில்லாத அன்பினாலும், அளவில்லாத கிருபையினாலும், அவருடைய அளவில்லாத பாதுகாப்பினாலும், அவருடைய அளவில்லாத வல்லமையினாலும், அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமையினாலும் நம்மளை எவ்வளோ அழகாக வழி நடத்தின்னு வந்திருக்காங்க. இந்த 4 மாதத்தையும் ஜெயத்தோடு வழிநடத்தி என்ன ஒரு வெற்றியை தந்து விடுதலையோட 5ஆவது மாதத்தில் போக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய நேச மணவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செஞ்சுருக்காங்க. நம்ம படைத்தவருடைய பேரன்பினால் இல்லையா? ஆமாம், ஏசப்பா ரொம்ப 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 நல்லவர். அவர் அன்பை விவரித்து சொல்ல முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமையை விவரித்து சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளையாகிய நம்மளை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏசப்பாவோட ஜெயம் தான் நம்முடைய ஜெயம். ஏசப்பாவை தோற்கடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. அது மாதிரி தான் நம்ம கூட, நம்மளை கூட இல்லையா? ஆமாம், நம்முடைய பரிசுத்தர், நம்ம பரிசுத்தர் ஏசப்பாவோட அவருடைய பாதம் தான் நம்மளோடக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு. அரணை போல், கோட்டை போல் அவருடைய பரிசுத்த நாமம் தான் நம்மளை அவ்வளோ அழகாக வழிநடத்தி, அவ்வளோ அழகாக நம்மளை காத்து வந்ததுக்கு காரணம் விவரித்து சொல்ல முடியாது. ஏசப்போட நன்மைகளையும் அன்பையும் ஒரு பாதுகாப்பையும் விவரித்து சொல்ல முடியாது. எல்லாத்த விட அதிகமாக இனி ஒரு நாட்களில் அதிகமான யுத்தங்கள், எல்லா நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பாவம், இதெல்லாம் இன்னும் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது. கொள்ளை நோவு இல்லையா? அதெல்லாம் இன்னும் அதிகமாகுமே தவிர கம்மியாக மாத்திரம் ஆகாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாப்பாங்க. ஏன்னா அந்த இயற்கை எல்லாமே ஏசப்பா படைத்தாங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரோட அனுமதி இல்லாமல் பூமியில் எங்கும் பரலோகத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஆர்டர் இல்லாமல் எதுவும் ஒரு அணு கூட அசைய சாத்தியம் கிடையாது. ஆவியானவருடைய ஞானமும் அவருடைய வல்லமையும் தான் இந்த பூமியில் உலகம் முழுசும் உள்ள எல்லாமே ஏசப்போட கட்டளையை பார்த்து, ஆணையை பார்த்து தான் எல்லாமே நகருது. ஒவ்வொரு செகண்டும் மூவ் ஆகுது, பரலோகத்திலையும் பூலோகத்திலையும். அப்படி இருக்கும்போது அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளையாகிய நம்மளை எல்லா உபத்திரத்திலிருந்தும், பஞ்சத்திலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், ஆக்சிடெண்ட்டிலிருந்தும், பாவத்திலிருந்தும் நம்மளை விடுவிச்சு பாதுகாத்து காக்க நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு ஒப்பானவர், நிகரானவங்க, சமமானவங்க கிடையாது. நம்ம ஏசப்பா ஒருத்தர் தான் மெய்யான தேவன். அவரை தவிர தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அறிஞ்ச அந்த ஒன்றுக்காக மாத்திரம், இயேசு தான் தெய்வம் நமக்கு தெரிஞ்சதில்ல, அது ஒன்றுக்காக மாத்திரமே நம்ம வாழ்நாளெல்லாம் ஒரு பாதத்தில் விழுந்து கிடக்கலாம். வேறு எதுவும் தேவையில்லை. அது ஒன்றுக்காக மாத்திரம், அந்த மகிமைக்காக மாத்திரம் என்னத்தை ஒன்றாலும் இழக்கலாம். என்ன கிடைச்சிது ஏசப்பா அது தெரிஞ்சுக்கின்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி, நம்மளை மாதிரி முட்டாள் ஃபுல் சொல்லுவாங்கள்ல, அவங்க யாரும் நம்மளை மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா தான் தேவன் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பெரிய ஞானம், ஐஸ்வர்யம், மகிமை, பெருமை, கௌரவம்
கர்வம், வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாது. பணமோ, வசதியோ, பங்களாவோ, படிப்போ, மதிப்போ, மரியாதையோ, தேவன் இல்லாமல், ஏசப்பா தேவன் தெரியாமல் கிடைக்கிற எல்லா மகிமையும் குப்பை, எல்லா ஐஸ்வர்யமும் குப்பை. ஏசப்பா தான் தேவன் அறிஞ்சிக்கிறோமே, அதுக்கு ஈடான மகிமையும் இல்லை, அதுக்கு ஈடாத பெருமையும் இல்லை, அதுக்கு ஈடான ஐஸ்வர்யம் இல்லை, அதுக்கு ஈடான பேர் புகழ் இல்லை. அது ஒன்று தான் நம்மளுக்கு கிடைச்ச விலை இல்லாத மதிப்பு, பாக்கியம். அதை நான் கௌரவமாகவும் ஏன் கர்வமாக கூட நினைப்பேன். நான் அது ஒன்று தவிர பெருமை பாராட்ட என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதை நினச்சி பெருமை பாராட்டுவேன், நான் கௌரவப்படுவேன், ஏன் கர்வ கூட படுவேன் நான். ஆமாம், அதுதான் நம்மளுக்கு. அது தேவனுடைய பிள்ளைகள் அந்த ரகசியத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்மளுக்கு எதை மேலேயும் மனசு போகாது, ஈர்ப்பு வராது. வேறு எதை மேலேயும் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை வராது. அது உண்மை தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்காகவே ஏசப்பா பாதத்தில் விழுந்து கிடக்கலாம். ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னு இருக்காங்க. இந்த 5ஆவது மாதத்துக்குள்ளே நம்ம போயிருக்கோம். அதில் கண்டிப்பாக மிகப்பெரிய நம்ம நினச்சி பார்க்க முடியாத கூடாத அசாத்தியமான அதிசயங்களை, அற்புதங்களை தேவனுடைய பிள்ளையாகிய நாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து காத்துருங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த மாதம் நான் உங்ககிட்ட பேசும்போது இதை ஞாபகப்படுத்துவேன். நான் இந்த 5ஆவது மாதத்தில் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிற கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிகமாய் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மகிமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிமையையும் நம்ம பார்க்க ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமம் அதை நமக்கு செய்து காட்டப்போகுது. அதுக்காக ஏசப்பாவோட பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சூத்திரம். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் உலக ஸ்நேகத்தை விருத்து, தேவனுடைய பிள்ளைகள் உலக ஸ்நேகத்தோட இருந்தீங்கன்னா யாராவது தயவு செஞ்சு உலக ஸ்நேகத்தை விட்டுடுங்க. உலக ஸ்நேகம்னா தேவன் அறியாதவங்களோட ஐக்கியத்தை நம்ம இருக்கக்கூடாது. அவங்க தான் தப்பு செய்கிறாங்க, நம்ம செய்யலைல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லி அவங்க கூட நம்ம இணைஞ்சிருக்கக்கூடாது. உலக சிநேகம் கர்த்தருக்கு பகை. வெளிப்படுத்துகிற 7 சபைகளில் ஒரு சபை சொல்லும், உலக ஸ்நேகத்தார், உலகத்தாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு இருக்குது, அதை நீ மாற்றிக்கலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு 7 சபைகளில் ஒரு சபையில் சொல்வார். அது எந்த சபைன்னு தெரியும். நான் அந்த சபை சொன்னால் அந்த சபையை மாத்திரம் பார்ப்பீங்க. அதனால் 7 சபையும் போய் படிங்க, உங்களுக்கு தெரியும் அதில். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உலக ஸ்நேகத்தை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை வச்சுக்கணும். இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஏசப்பாவோட சத்தியத்தோட ஆவியானவருடைய வழிநடத்தல் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உலக ஸ்நேகத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அதிலேருந்து பிரிஞ்சு தேவ கோபம் நம்மக்கிட்ட வராமல் மாதிரி பார்த்துக்கணும். தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. அதை உதாசீனப்படுத்தாதீங்க, உலக ஸ்நேகத்தை விட்டுடுங்க. தேவன் யார் கூட பேசுகிறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டு தேவனை கீழ்ப்படிங்கன்னு விசுவாசிக்கிறேன் நான். இதில் என்ன ஒரு எச்சரிக்கைன்னா, உலக ஸ்நேகம் கர்த்தருக்கு பகையாம்மா. தேவனை பகைச்சு வாழ முடியுமா? நம்ம எவ்வளோ பயங்கரம் இல்லையா அது? இது ஏன் தேவன் சொல்கிறாங்க அடிக்கடி தெரில எனக்கு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உலக ஸ்நேகத்தை வெறுத்து, உலக ஸ்நேகம் அப்படின்னா தேவனை அறியாதவங்களோட ஐக்கியச்சுன்னு இருப்பாங்க பரிசுத்தவான்கள். அது ரொம்ப பயங்கரமானது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம்
தேவன் முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் ஏசப்பாவோட அளவில்லாத அன்பு, கிருபை, பரிசுத்தம், அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மனமகிழ்ச்சி, சமாதானம், அவருடைய ஆரோக்கிய சுகம் நம்மளோட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஏசப்பாவோட பரிசுத்த பாதத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து, மனத்தாழ்மையாக இருந்து, விட்டு கொடுத்து நம்மளை ஏசப்பாவை பார்க்க ஆவியானவருக்கு நம்ம அவ்வளோ ஒப்பு கொடுப்போம். ஏசப்பாவோட அன்பையும் அவருடைய வல்லமையையும் பரிசுத்தருடைய ஆச்சரியமான காரியங்களையும் இந்த மாதம் நம்ம கண்ணு பார்க்க போது, மற்றவங்களுக்கு நடக்கிறதையும் நம்ம காது கேட்க போகுது. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்மளை படைத்தவரும் நம்முடைய இரட்சகரும் நம்மளோட எப்போ கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவருமான பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா வர காத்து நிற்கிற நாம அநேகரையும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளரவும், தேவனை அறியாதவங்க தேவனை அறிஞ்சிக்கவும், பின்மாற்றத்தில் போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் திரும்பவும் கர்த்தருக்குள் வரவும் நம்ம உருக்கமாக ஜெபிப்போம். ஜெப நேரத்தை அதிகமாக எடுத்துக்கலாம், வேத வாசிப்பு எடுத்துக்கலாம், சபை கூடி போகிறதையும் சபையில் நடக்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் பங்கேற்கவும் நம்ம எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தில், சபை ஐக்கியத்தில் நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாத்து வழி நடத்த நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா வருகைக்காய் காத்திருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சொந்த சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவரில் இருப்பதாக. ஆமென்.